பாட்டி வைத்தியம் ஃபார் யூ. கம்பத்து கோழி ரசம். கம்பத்து கோழி ரசம்னாலே எல்லாருக்கும் ஒரு குசி தான். எஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் சரி, காய்ச்சல், சளி, இரும்பல், கை கால் குடைச்சல், இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு கம்பத்து கோழி ரசம் தான் வைப்பாங்க. நம்ம எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய உள்ளவர்களும் சரி, காய்ச்சல் வந்துடுச்சுன்னா சரி, அந்த அளவுக்கு நல்ல இஞ்சி மிளகுலாம் போட்டு நல்லா இடித்து எல்லாம் போட்டு கம்பத்து கோழி ரசம் வச்சா அப்படி தான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் பாட்டி வைத்தியத்தில் வாத பித்த சிலைத்துமம், வாதம் பித்தம் சிலைத்துமம், இதை சமநிலைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ரசப்பொடி இருக்குது. அந்த ரசப்பொடியை கொண்டு தான் இந்த கம்பத்து கோழி ரசம். சார், கம்பத்து கோழி ரசம் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த மூலிகை ரசம் நீங்கள் எப்போதும் சமைக்கிறீங்க இல்லையா? பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா, கருப்பிலை, இஞ்சி, இதெல்லாம் போடுவீங்களோ போட்டு இந்த பாட்டி வைத்திய மூலிகை ரசம் ஒரு 2 கரண்டி, 2 லிட்டர் தண்ணிக்கு 2 கரண்டி, 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்பா, சளி சரி, அசதியும் சரி, உடம்பு டயர்டாக இருக்கும். இந்த புரத வச்சவங்கெல்லாம் அந்த காலத்தில் இந்த சூப் சாப்பிடுவாங்க, கோழி சூப். இந்த சூப் தாங்க தமிழில் ரசம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மூலிகைகளுடைய சாறு நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கும்போது அந்த சாருக்கு பேர் தான் ரசம். சரி, அப்போ இந்த ரசத்துக்கு செரிமானத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய மூலிகள், 48 வகையான மூலிகளை போட்டு தயாரிக்கப்பட்ட அற்புதமான ஒன்று தான் வாத பித்த கபம். இந்த வாத பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய அற்புதமான அந்த மூலிகை ரசத்தை நீங்கள் அசைவம் எதுக்கு வேணாலும் நீங்கள் சமைச்சிக்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் 48 வகையான மூலிகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது தான். தும்பலா, சளியா, தொண்டை கரகரப்பா, கால் வலியா, முட்டு வலியா, அசதி சோறு, எதுவாக இருந்தாலும் சரிங்க. அந்த காலத்தில் எஸ்டேட்டில் ரசம் தாங்க வைப்பாங்க. மழை காலத்துக்கெலாம் ரசம் தான். ஸோ அந்த மாதிரி ரசம் வச்சு நீங்கள் சைவம் அசைவம் எதுவானாலும் வைக்கலாம். ஸோ ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தினமும் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு கம்பத்து கோழி, ஒரு நாளைக்கு கம்பத்தாடு, ஒரு நாளைக்கு சைவமாக ரசம் வைங்க, ஒரு நாளைக்கு கீரை போட்டு ரசம், இல்லை ஒரு நாளைக்கு முருங்கைக்கு போட்டு ரசம் வைங்க. இந்த மாதிரி மூலிகை ரசத்தை பயன்படுத்தி உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஓடி சம்பாரித்து, கஷ்டப்பட்டு சம்பாரித்து, நிம்மதியான சாப்பாடு இல்லை, நல்ல ஒரு சாப்பாடு இல்லை. கடை சாப்பாடு, காலையும் பசியார கடை சாப்பாடு, மத்தியானம் கடை சாப்பாடு, இரவுலையும் கடை சாப்பாடு. ஸோ முடிந்த அளவுக்கு வீட்டு சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்லா சமைச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடாக சமைச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம். வயசான காலத்தில் பாருங்கள், நெஞ்சு சளி, கொரட்டை, நிறைய பேருக்கு கொரட்டைங்க. பிள்ளைங்களும் கொரட்டை விடுதுங்கப்பா, சின்ன பிள்ளைங்களாம் கொரட்டை விடுதுங்க. காரணம் நுரையில் இல்லை, நீர் கோத்திருக்கு. சளி, ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, உப்பு உடம்புல கூடி போச்சுன்னா சளி உருவாகும். அதனால் வாத பித்த சிலைத்துமம் இந்த பாட்டி வைத்தியம் மூலிகை ரசத்தை நீங்கள் சைவமாகவோ அசைவமாகவோ வச்சு சாப்பிடுங்களேன். யார் வேணான்னா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். பாட்டி வைத்தியம்.